வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3 உள்ள நாடு சமூகம் என்ற தலைப்பின் கீழ் வரும் விடுதலை திருநாள், தேசியம் காத்த செம்மல், பசும்பன் முத்துராமலிங்க தேவர், கப்பலோட்டிய தமிழர், ஓரெழுத்து ஓர் மொழியில் பகுபதம் மற்றும் பகபதம், திருக்குறள் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கியமான வினா விடைகள், அதாவது நம்ம டெட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சம் வேகமாக போடலாம். இப்போ இதில் எந்த இயல் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கவிதை பேழைன்னு சொல்லி ஒரு செய்யுள் கொடுத்துட்றாங்க. இதில் விடுதலை திருநாள் அப்படிங்கிற தலைப்பில் 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இரட்டின் அப்படின்னு ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலை எழுதினவர் மீரா. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். விடுதலை திருநாள் அந்த கவிதையை எழுதினவர் மீரா போட்டால் போதும். அதுக்கு கீழே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, சொல்லும் பொருளும்ல சீவன்னா உயிர், நம்மளுக்கு தெரியும். சத்தியம், உண்மை, ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி. இப்போ நானும் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஜீவன் அப்படின்னு நம்மளாம் சொல்கிற முடியாது. உயிருங்கிறது தெரியும், சத்தியம் உண்மைன்னு சொல்கிறோம், ஆனந்தம்னா மகிழ்வான்னு சொல்கிறோம், வையம் உலகம். என்னை பொறுத்த இது கொஞ்சம் புதிதான வார்த்தையாக இருக்கிறதுனா நான் என்ன பண்ணுவேன்னா இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ இந்த பக்கத்தை எடுக்கும்போது இதை மட்டும் இவ்வளோ இதை மட்டும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கடந்து வந்துடலாம். இப்போ இந்த மீனிங் வேணாம். கீழே நூல்வெளியில் இந்த மீ ராசேந்திரன் அப்படிங்கிற அவருடைய இயற்பெயர், மீராவோட இயற்பெயர், அது முழு பேர் பார்த்திங்கன்னா மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறது கேட்பாங்க. சரி, அது 2 பேர் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது கேட்பாங்க. இந்த பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவின்னு சொல்லி 6th தமிழில் பார்த்தோம். அந்த சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரிலாம் வரும். அடுத்து இவர் என்ன இதில் நடத்துகிறாருன்னா வார்த்தைன்னா அன்னம் விடு தூது அப்படின்னு ஒரு இதை அப்படின்னு கேட்கலாம். அன்னம் விடு தூதுங்கிற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்கலாம். அது இல்லாமல் ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் கோடையும் வசந்தமும் என்னும் ஒரு நூலில் தான் இருந்து தான் இந்த விடுதலை திருநாளுக்கான பாடல் வந்திருக்குது. அவ்வளோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து தேசியம் காத்த செம்மலில் முத்துராமலிங்க தேவரை பற்றிய பாடலை பார்க்கும் பொழுது இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா இவருக்கு முத்துராமலிங்க தேவனுடைய இரு கண்களாக அவர் அது தேசியம் உடல் தெய்வீகம். அவர் உடலை தேசியமாகவும் உயிரை தெய்வீகம் சொல்லி அந்த மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவரை சுத்த தியாகின்னு அழைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார். இப்படின்னு கேட்குறாங்க. அவரை மேட்ச் மாதிரி சுத்த தியாகி, இன்னும் 2-3 பேர் பின்னாடி வருது. அப்படி அழைச்சவர் யார் அப்படின்னா சுத்த தியாகின்னு சொன்னவர் பெரியார். அடுத்து இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா 1908ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய பெற்றோர் உக்கரபாண்டிய தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார். அவர் பிறந்த இளமையிலேயே அம்மாவை இழந்ததுனால ஒரு இஸ்லாமிய தாயாரால் வளர்க்கப்பட்டார். அடுத்து எந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அவருக்கு தமிழ் ஆங்கிலம் 2லையுமே புலமை மிக்கவராக இருந்திருக்காரு. சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் மட்டுமல்லாமல் ஜோதிடம், மருத்துவம் இதுலேயுமே புலமை மிக்கவராக இருந்திருக்காரு. விடுதலை போராட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கும் பொழுது அவர் ஆங்கில அரசு வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம், அதாவது இதுதான் பேசுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதை பாலகங்காதர திலகர் அவர் அதை எதிர்த்து போராடுறார் வடநாட்டில். அதே மாதிரி தென்னாட்டிலேயே அந்த சட்டத்தை எதிர்த்து போராடினது முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விடுதலை அப்போ இவருடைய தீவிரமான இந்திய விடுதலை வேட்கை, இந்திய விடுதலை ஆர்வத்தை கண்டு அவருக்கு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டினது திருவி கல்யாண சுந்தர் தான். நம்ம முதலையே பெரியாரை பார்த்தோம் இல்லையா. இப்போ இது 2வது. அடுத்து நம்மளுக்கு தெரியும் வங்கசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் கூப்பிட்றாரு. அவரோட அழைப்பை ஏற்றி நேதாஜி தமிழ்நாடு வர்றாரு. மதுரை தொகுதிக்கு வருகை தர்றாரு. இந்திய இராணுவத்தில் ஆள் சேர்க்கறதில் நிறைய தமிழர்கள் சேர்ந்ததில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய பங்கு அதிகமாக இருந்திருக்கிறது. விடுதலைக்கு பின்னாடி, இந்தியா விடுதலை பெற்ற பின்னாடி நேதாஜி அப்படிங்கிற பெயரில் ஒரு வார இதழை நடத்தினார். அப்போ முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் நேதாஜி. பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருந்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு எங்கே பேசுகிறாருன்னா சாயல்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பேசுகிறாரு. பேச்சு தலைப்பு விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் காமராஜர் பெருந்தலைவர் முத்துராமலிங்க தேவரனுடைய பேச்சை மிகவும்
அவர் பெருந்தலைவர்னா யார்? காமராசர். அவர் வந்து அவருடைய பேச்சு வந்து வீரமிக்க பேச்சு விடுதலை போராட்டத்திற்கு ஒரு நல்ல உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வந்து பாராட்டுறாங்க. அதுக்கடுத்து பசலமோனில் உள்ள முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. அவருக்கு செய்த சிறப்புகள் என்னென்ன? தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவ படமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வந்து அரசு சார்பாக சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்திலும் பசுமன் அவருடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 வந்து அவருடைய உருவம் பொறித்த தபால் தலை வெளியிடப்பட்டது. அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னோம்னா வந்து அவர் பேசும்பொழுது அவருடைய பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல இருக்கிறதுன்னு சொன்னது வந்து அறிஞர் அண்ணா. அப்போ அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார், காமராஜர் சொல்லியிருக்கார், திருவிக்கா சொல்லியிருக்காரு, பெரியார் சொல்லியிருக்காரு. யார் யார் அவரை எப்படி எப்படி பாராட்டினாங்க அப்படிங்கிறது வித்தியாசத்தோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அவர் மனதில் பட்டதை அப்படியே மறைக்காமல் பேசுவது வழக்கம் சொல்லி சொன்னவர் வந்து ராஜாஜி. நிறைய வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து அவர் பாராளுமன்றத்தில் இவர் வந்து ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக இந்திய இதழ்கள் பாராட்டின. விடுதலை போராட்ட சமயத்தில் இவங்கெல்லாம் எவ்வளவு ஆக்ரோஷமாக எவ்வளவு இதாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இப்போ நிறைய தேர்தலில் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுவையை எதிர்த்து போட்டியிட்டு வர்றாரு. 1946 வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி 1952 மற்றும் 57 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டிலுமே போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அப்புறம் 1962 வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலும் அவர் வந்து வெற்றி பெறார். அடுத்து குற்ற பரம்பரை சட்டம் சொல்லி என்று ஒரு சட்டம் வந்து ஆங்கில ஆட்சி இந்திய மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு விடுது. அதாவது பிறப்பை வச்சு அவன் குற்றம் பண்ணாலும் இல்லையோ அது பிறப்பை வச்சு அவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இவர் அதை வந்து நீக்குவதற்காக மக்களை திரட்டி நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாரு. போராட்டம் நடத்தி வந்து ஒரு மாநாட்டையும் நடத்துகிறார். 1934ஆம் ஆண்டு மே 12, 13 தேதிகளில் வந்து கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் யாருன்னா வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்போ பல்விதமான போராட்டங்களின் விளைவாக அது வந்து 1948ஆம் ஆண்டு அந்த சட்டமானது நீக்கப்பட்டது. அப்புறம் அடுத்து வந்து ஆணைய நிலைச்சனா அக்காலத்தில் வந்து பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வந்து உள்ள நுழைவதற்கு வந்து தடையை வந்து விதிச்சிருந்தாங்க. அவர் 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரையில் வைத்தியநாதர் ஐயர் கோயில் வந்து கோயில் நிலைவு போராட்டம்னு ஒன்று நடத்த திட்டமிடுறாரு. அதனை வந்து எதிர்த்த அர்ச்சகர்கள்லாம் ஆலய பணியை நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் அவங்களுடைய வேலையை பார்க்க மறுக்க தர்றாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து திருச்சொலியிலேருந்து அர்ச்சகர்களை கொண்டு வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை அங்கே இருக்கிறவங்க தானே மறுத்துட்டாங்க, வேறு பக்கம் இருந்து கொண்டு வந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட சிறப்பு பெயர்கள் வந்து தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர். இப்படி ஒரு கேள்வி, வித்யாபாஸ்கர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படி கேட்கலாம். அப்புறம் வந்து பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதைன்னு சொல்லி பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. சரி, இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் தோழராக இருந்திருக்கிறாரு. அந்த ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி விவசாயிகளினுடைய துயர் துடைப்பதற்காக பாடுபடுறாரு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் கொண்டு வந்தவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அது மட்டும் அல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு சொந்தமான நிறைய விளைநிலங்களை எல்லாமே வந்து ஒரு குத்தகை விடாமையே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். கூட்டுறவு சிந்தனையாளர்னு சொல்லும்போது பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகளினுடைய விளைபொருட்களுக்கு சரியான விலை கொடுத்து அவர்களுடைய பொருளாதார நிலையை வந்து உயர்த்துறாரு. தொழிலாளர் தலைவராகவும் இருந்திருக்கிறார். 1938ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காரு. அது மதுரையில் வந்து நூற்பாலை ஒன்றில் வந்து வேலை செய்த தொழிலாளர்கள் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட சேர்ந்து அவர்களுக்காக போராடுறாரு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை வந்து ஒரு 7 மாதங்கள் வந்து சிறை தண்டனைப்படுறாரு. உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையங்கிற ஊரில் மிகப்பெரிய அளவான மாநாடு ஒன்றையும் நடத்துகிறாரு. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறுக்கா பார்த்தீங்களா, அப்போவே பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் சொல்லி அப்போவே போராடி இருக்காரு. அப்போ சிறைவாசம் சொல்லும்போது நிறைய தீவிரமாக வந்து இந்த மாதிரி பொது விஷயங்களுக்காக போராடி சிறைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்காக போராடி நிறைய வந்து கைது செய்யப்பட்டு எந்தெந்த ஜெயிலனா அலிப்பூர் சிறை, அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் சிறைகளில் வந்து அவர் வந்து வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் வந்து மத்திய பிரதேசத்தில் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்படும் போது
அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு தான் விடுதலை செய்யப்பட்டார். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்திருக்கார். இவரை வெளியில் விட்டால் விடுதலைக்காக ரொம்ப போராடுவார் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து எப்போவுமே வச்சுருந்துருக்காரு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து மொத்தமாகவே வந்து 2075 நாள் தான் வந்து அவருடைய லைஃப் பீரியடு. அதில் 4000 நாள் வந்து சிறையில் இருந்திருக்காரு. அப்போ வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கையில் 1/5 பங்கையே 5 நாள் வாழ்ந்தார்னா அதில் 1 நாள் ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு, சிறையில் அடைப்படுற அளவுக்கு அவர் வந்து ஒரு சிறப்புமிக்க தலைவராக இருந்திருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ அது சம்மந்தமாக தான் இங்கே வந்திருக்குது. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றியது சாயல் குடின்னு சொல்லி விவேகானந்தரை பற்றி பேசினார்னு பார்த்தோமா. அவர் நடத்திய இதழ் வந்து நேதாஜின்னு பார்த்தோமா. தேசிய காத்தம் செம்மல் என பாராட்டியவர் யார்? திருவிக்கா. இப்படி தான் புக் பேக்கில் வந்து நீங்கள் புக்குக்குள்ளே என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வருது. அப்போ நம்ம புக்குக்குள்ளே தரவாக படிச்சிட்டோம்னா யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கத்தவே நம்ம விட்டு டக்குன்னு அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம். அடுத்ததாக விரிவானில் வந்து ஒரு அருமையான தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தானாகவே பேசுவதாக அமைந்த வகையில் ஒரு பாடமாக அமைந்துள்ளது. நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சிதம்பரனாரினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். சிதம்பரனார்ட்டுக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின் ஹேவின். அப்போ சிதம்பரனார் வந்து கடைசியில் வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த தண்டனையை வழங்கிய நீதிபதியான பின் ஹேவின் இந்த அளவுக்கு அவரை வந்து பாராட்டுறார். அடுத்தது வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா வந்து அவர் வந்து கோவை சிறையில் வந்து 6 ஆண்டுகளும் கண்ணனூர் சிறையில் வந்து கொடும்பணி செய்தேன்கிறார். அதை கண்ணனூர் சிறையில் வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகளோடு அவர் அனுபவிச்சிருக்காரு. கோவை சிறையிலையும் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து இவர் வந்து படித்தது பார்த்தோம்னா வந்து தொல்காப்பியம் படிச்சு அவர் சொல்கிறார், தொல்காப்பியம் படித்ததுனால எனக்கு ஏற்பட்ட தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை படித்ததுனால இன்னலெல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போ வந்து இவர் கேட்கலாம், அப்போ வ.உ. சிதம்பரம் தான் மொழிபெயர்த்த நூல் என்னென்னா மனம் போல் வாழ்வு. அது என்ன நூல்? ஆங்கில நூல். அது எழுதியவர் யார்? ஆளன் என்பவர். அந்த மாதிரிக்கு நம்ம கொஸ்டின் கேட்டு படிச்சுக்கலாம். இதை வந்து இவர் வந்து பேசிக்கிற மாதிரி இந்த உரைநடையை எழுதியவர் வந்து ரா.பி. சேதுப்பிள்ளை என்பவர். இவர் தமிழறிஞராகவும் எழுத்தாளராகவும் வழக்குரைஞராகவும் மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவராக இருந்திருக்கிறார். இந்த ரா.பி. சேதுப்பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி, அப்போ சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா.பி. சேதுப்பிள்ளை. நீங்கள் சைடில் ஒரு நோட்டு கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த சிறப்பு பெயர்கள்லாம் வருது இல்லையா, அதையெல்லாம் நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம். அடுத்தது இவர் செய்யுளுக்கே உரிய அந்த எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர். அப்போ செய்யுள்னு சொன்னால் ஒரு எதுகை மோனைனா ஒரு செய்யுளுக்கு அழகு சேர்க்கக்கூடிய விஷயங்கள், அதை கொண்டு வந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும். அதல்லாமல் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை வந்து இயற்றியிருக்கிறாரு. இந்த வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த இந்த உரைநடை பகுதி கடற்கரையினிலே அப்படின்னு இவர் எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்து இலக்கணம் கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக நிறைய பார்க்கலாம். ஓர் எழுத்து ஒரு மொழி, பகுப்பதம் பகாப்பதம். ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரே ஒரு எழுத்து நின்று பொருள் தருவதாக அமைவதை தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லலாம். இப்போ நன்னூல் இருக்கு இல்லையா, நன்னூலை எழுதியவர் வந்து பவணந்தி முனிவர் அப்படிங்கிறவர் ஆறு. அப்போ அந்த பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல்லையே தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழினா ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு பொருளை குறிப்பதாக அமைந்த சொற்கள் மொத்தம் 42 இருப்பதாக சொல்கிறார். ரைட். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 42 எழுத்துக்கள் நோ து இந்த 2 மட்டும்தான் வந்து 2 சொற்களை தவிர மீதி எல்லா எழுத்துக்களுமே என்ன எழுத்துக்கள் அமைந்துள்ளது? நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளது. பார்த்தீங்களா? ஆ, இ, உ, ஏ இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 42. அதில் 2 எழுத்துக்கள் மட்டும் குறில் எழுத்துக்கள். 42 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னது யார்? பவணந்தி முனிவர். அவர் எந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு? நன்னூலில் சொல்லியிருக்கிறார். ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன? ஒரே ஒரு எழுத்து வந்து பொருள் தருவதாக அமைவது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் லைட்டாக வாசித்து விட்டுக்கோங்க. இத்தனை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அடுத்து கீழே என்ன சொல்கிறாங்கன்னா ஆ, இ, கை, சி, தா, தி, தை, நா, நீ, பா, பூ, பை, போ, மா, மை, வா, வை. அந்த 17 ஆமாம். இப்போ அது 42 தான் 42 நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமானே இல்லை. இப்போ வந்து இந்த 17 எழுத்துக்களை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. பகுப்பதம், பதம்னா சொல். அப்போ பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த சொல்லத்தான் வந்து என்னது? பகுப்பதம்னு சொல்கிறோம். இப்போ வேலன் படித்தான்னு சொல்லும்போது வேலனை வந்து வேல் கூட்டல் அன்னு சொல்கிறோம். அப்போ வேல் அப்படிங்கிறது வந்து பொருள் தருகிறது, பிரிச்சிடறோம். படித்தானில் வந்து ரூட் வேர்டு வந்து படி.
அப்போ இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்ததைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், பகுபதங்கள்னு சொல்கிறோம். அந்த பிரித்த சொற்களை என்ன சொல்கிறோம்னா பகுபத உறுப்புகள்னு சொல்கிறோம். இந்த பகுபதத்திலேயே பார்த்தீங்கன்னா 6 வகையான பகுபதங்கள் இருக்கிறது. பெயர் பகுபதம், பொருளிடம் காலம் சீனை குணம் தொழில்னு வச்சுக்கோங்க. குணங்கிறது தான் பண்புன்னு சொல்கிறாங்க. பொருளிடம் காலம் சீனை குணம் தொழில்னு சொல்லி மொத்தம் 6 வகையான பகுபதங்கள் உள்ளன. நம்மளுக்கு தெரியும் பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொருள், பொன்னன்னா பொன்கிறது ஒரு பொருள், பொன் கூட்டல் அண்ணன்னு பிரிச்சிடும். இடம் சொல்லும்போது காடுன்னா காடு ப்ளஸ் அண்ணன்னா காடு என்னது இடத்தை குறிக்கிறது. காலம் சித்திரையானா சித்திரைங்கிறது ஒரு மாதம், காலத்தை குறிக்கிறது. சீனைன்னு சொல்லும்போது கண்ணுன்னா சீனைனா உறுப்பு. அடுத்து பண்புன்னு சொல்லும்போது குணம், இனிமைங்கிறது ஒரு பண்பு, ஒரு குணம். தொழில்னு சொல்லும்போது உழவன்னா உழவு அப்படின்னு சொல்லும்போது உழவு அப்படிங்கிறது ஒரு தொழில் தானே. அப்போ ரூட் வேர்டு ஒரு பொருளிடம் காலம் சினை குணம் தொழில்னு சொல்லி வருது. அது கூட வேறு ஒரு விகுதி பெற்று வருவதனால அதை என்ன சொல்கிறோம்னா பகுபதங்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா பெயர் பகுபதம். அடுத்து வினைனா என்னது, செயல். வினை பகுபதம்னா உண்கின்றான்னா உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். அப்போ உண்கிறது என்னது, ஒரு வினைச்சொல். அப்போ பகுபதமாக அமையும் வினைச்சொல் என்னது, வினை பகுபதம் சொல்கிறோம். பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது, 6ன்னு சொல்லி சொல்கிறோம். முதன்மையாக வாரது பகுதி, பகுதி அது பொருள் தருவதாக இருக்குது. கடைசியாக வாரது விகுதின்னு சொல்கிறோம். அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வாரது என்ன சொல்லுவோம், இடைநிலைன்னு சொல்லுவோம். இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கம்மா. அந்த 2ல் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில அமைது. இப்போ இங்கே பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய வேர்டு, இங்கே பார்க்கலாம். பகுதி, விகுதி, இடைநிலை. அப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இந்த பகுதிக்கும் எங்கே சொல்கிறாங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவது சந்தின்னு சொல்கிறாங்க. அப்போ பகுதிக்கும் இது இத்து இறந்த கால இடைநிலை, இது சந்தின்னு சொல்கிறாங்க. இதே இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வாரது என்ன சொல்கிறாங்க, சாரியைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம டீட்டெயிலாக எப்படி கரெக்டாக பிரிக்கிறது அப்படியே ஒன்று பிரித்து கொடுப்பாங்க. வந்தனன் அப்படின்னா கூட்டல் அன்னு பிரிப்பாக. வா கூட்டல் கூட்டல் என்னென்னமோ 4 ஆப்ஷன் பிரித்து கொடுத்துட்டு பின்வருவனவற்றில் எது சரின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்தனன் அப்படின்னா கடைசியில் அன்னு முடின்னு ஒன்று, இன்னொன்று வா அப்படின்னு போனால் வா குறில் ஏதாச்சும் பொருள் தருதா, இல்லை. அப்போ வான்னு வரணும். எப்படி வாரது, வான்னு வந்திருக்குது, வான்னு வருது, வான்னு வந்திருக்குது. அப்போ என்ன வரணுமோ அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். அப்போ இந்த 2 நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அடுத்து வந்தன்னா வந்துட்டு போயிட்டான், அப்போ முடிஞ்சிருச்சு இறந்த காலம். அப்போ உங்களுக்கு இடைநிலை இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு இற்று இன்னு 4 இறந்த கால இடைநிலையில் வரும். அப்போ இத்து வந்திருக்குது. இதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும். அப்போ அனன், அன் கூட்டல் அந்த அனன், அப்போ இன்னொரு அன்னு வேறு வரணும். இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் இதில் தெளிவாக இருக்கிறவங்க பார்த்த உடனே சொல்லிடலாம். இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை முடிவு பண்ணுங்க, விகுதியை முடிவு பண்ணுங்க, என்ன இடைநிலைன்னு பாருங்கள், கொஞ்சம் பிரித்து பார்த்து எழுதலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பகாபதம்னா பிரித்தல் பொருள் தராது, அப்படி வரது தான் பகாபதம். பகாபதம் பார்த்தீங்கன்னா 4 வகையில் பெயர், வினை, இடை, உரி மட்டும்தான் வருது. பெயர் இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்றில் பெயர் தான், பிரித்தா பொருள் தான். நிலத்தை எப்படி பிரிக்கலாம், நீ கூட்டலாமா இல்லை நில கூட்டலையுமா, இல்லை பிரிக்க முடியல. அப்புறம் நட, வா, படி அப்படிங்கிறதெல்லாம் என்னது வினை பகுபதங்கள். இடைப்பகுதினா இடைச்சொற்கள் வருது, மண், கொள், தில் போல் வாருது. அடுத்து உரிப்பகுவர்னா சால, உரு, தவ, நனி, களி, கூர்மா, கடி, இதெல்லாம் என்ன சொல்லுவோம், உரிச்சொற்கள்னு சொல்லுவோம். அது பிரித்த பொருள் தருதா, இல்லை. அதனால என்னது பகாபதம். உரிச்சொற்களாக இருக்கிறதுனால உரி பகாபதம் சொல்லலாம். ஆல்ரெடி ஏற்கனவே 2 சாப்டரில் பார்த்த மாதிரி கடைசியில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள், இதில் திருக்குறள் கொடுக்கல, சரியா. இப்போ இந்த இடத்துல சில மாதிரி இதை லைட்டாக பார்த்துக்கலாம். என்னென்னா அதனுடைய இங்கிலீஷ் நேம்ஸ் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக வாசித்து விட்டுக்கலாம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள 3 இயல்களுக்கான வீடியோ நிறைவாயிடுச்சு. அடுத்து இங்கிலீஷ் பார்ப்போம். தேங்க்யூ.